இங்க இந்த பொண்ணுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அவன் அடிக்கடி பாக்குறதுக்காகவே அவ ஆசாசே அவளத்த கோழியோட முட்டையை கொண்டு வந்து அவன் கிட்ட டெய்லி குடுக்கறா. ஏன்னா அதை குடுக்கற சாக்கா வச்சு அவன் கூட பழகலாமே அவ ட்ரை பண்றா. ஆனா இவன் அவகிட்ட முட்டையை வாங்கிட்டு அவளுக்கு தெரியாம அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க குப்பை தொட்டியில கொண்டு போய் அதை போட்டுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டு பக்கமா இவன் போயிட்டு இருக்கும் போது அந்த கோழி வச்சிருக்க இடத்த அவன் பாத்துறான். அந்த கோழியோட நாத்தமும் அது வச்சிருக்க இடத்தையும் பார்த்து ஹைஜீனே இல்லாத முட்டை நினைச்சு அவன் குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டிருக்கான். ஆனா அது தெரியாத அந்த பொண்ணு அடிக்கடி கொண்டு வந்து அவங்க கிட்ட முட்டையை கொடுத்துட்டு இருக்கா. இவனும் அதை வேண்டான்னு சொல்லாம வாங்கி வாங்கி குப்பையில போட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் எப்பயும் போல அந்த பொண்ணு அவன் கிட்ட முட்டையை கொடுத்துட்டு அங்கேயே நின்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. இவனும் அவன் போயிட்டா நினைச்சிட்டு வெளியில இருக்க குப்பையில இவ கொடுத்த முட்டையை போடலான்னு எடுத்துட்டு வரான். அதை அந்த பொண்ணு பாத்துறா. சோ இவ்வளவு ஆசையா நான் கொடுத்த முட்டையை நீ வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு அவ கோச்சிட்டு போயிடுறா. அதை நினைச்சு கில்ட்டி ஃபீல்ல அவகிட்ட ஒரு சாரி சொல்லலாமே இவன் ட்ரை பண்றான். ஆனா எத்தனை டைம் சாரி சொல்ல ட்ரை பண்ணாலுமே அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஆக்சுவலா பார்த்தா இவனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். சோ அந்த முட்டையை வேணான்னு சொல்லிட்டா எங்க அவளை மீட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுமோன்னு தான் இவ்வளவு நாள் அந்த முட்டையை அவன் வாங்கி குப்பையில போட்டிருப்பான். கிளைமேக்ஸ்ல பார்த்தா இவனும் அந்த பொண்ணை விடாம துரத்திட்டு போய் அவளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு கடைசியில அந்த பொண்ணை சமாதானப்படுத்திடுறான்.